இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் பொழுது நீர் அந்த கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் பாரமாயிருக்கும் பொழுது நீர் அதை உணர்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, இந்த மாலை பொழுதுல ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசி ஒவ்வொருவரையும் நீர் தைரியப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொருவருடைய பாத்திரத்தையும் கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புவீராக, சந்தோஷத்தினால் நிரப்புவீராக, சுகத்தினால் நிரப்புவீராக, நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிரம்பி வழிவதாக. அப்படியே நீர் செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. நாங்கள் கடந்த வாரம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். இந்த வாரம் எப்படி ஜெபிப்பது என்பதான இரண்டாவது பாகத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலே ஜெபம் எவ்வளவு முக்கியமாக காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஜெபம் காணப்பட்டது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். தொடர்ந்து அவர் ஜெபத்திற்கு எப்படி ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து காண்பித்தார் என்பதையும் நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படுகிற 9 விதமான ஜெபங்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். The prayer of petition, the prayer of agreement, the prayer of faith, the prayer of dedication, the prayer of intercession, the prayer of supplication, the prayer of repentance, and persistence prayer and fasting prayer. பிரியமானவர்களே, இந்த நாளிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறதான இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம் 2வது பகுதி. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கற்றுக் கொடுத்தார். நல்லது. நாங்கள் கடந்த வாரம் எப்படி ஜெபிப்பது என்று நாங்கள் பார்த்தோம். எப்படி ஜெபிப்பது என்று இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவாக கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே கடந்த வாரம் நாங்கள் கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 3 விதமான வார்த்தைகளை நாங்கள் படித்தோம். கிரேக்க வியாக்கியானத்தோடு 3 விதமான வார்த்தைகளை நாங்கள் படித்தோம். முதலாவது வார்த்தை என்ன? பரமண்டலம், ஹெவன். இரண்டாவது வார்த்தை என்ன? எங்கள், அவர். மூன்றாவது வார்த்தை என்ன? பிதா, ஃபாதர். இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்க தொடங்கும் பொழுது 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்தும்படியாக அவர்
எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனபடியினாலே கடந்த வாரம் அந்த முதலாவது 3 வார்த்தைகளையும் நாங்கள் தெளிவாக விவரமாக நாங்கள் அதனுடைய கிரேக்க அர்த்தத்தோடு நாங்கள் பார்த்தோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த 4வது 5வது வார்த்தைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். 4வது 5வது வார்த்தை. இந்த 4வது 5வது வார்த்தைகளை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த பின்னணியையும் நாங்கள் சற்று பார்ப்போம். கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த ஜெபமானது லூக்கா 11வது அதிகாரத்திலே மாத்திரமல்ல, இன்னொரு இடத்திலேயும் காணப்படுகிறது. Anyone remember? மத்தேயு 6வது அதிகாரத்திலே. Why do you think that this is so important? ஒரு சிலர் என்ன கருதுகிறார்கள் என்றால், லூக்கா 11வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த ஜெபம் அதே ஜெபம் தான் மத்தேயு 6வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறார்கள். But is that the case? Is that the case? No. Why? Why not? Huh? Different places. என்ன இடம்? மத்தேயு 6வது அதிகாரத்திலே அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் வடக்கிலே கலிலேயாவிலே இருந்தார். லூக்கா 11வது அதிகாரத்திலே அவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் தெற்கே யூதேயாவிலே இருந்தார். So it is important, I told you last week, it is important to pay attention to every details as Jesus repeatedly taught this subject. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தரம் அல்ல 2 தரமாக மறுபடியுமாக ஒரு காரியத்தை வலியுறுத்துவாராக இருந்தால் அந்த காரியத்தை கவனமாக நாங்கள் தியானிக்க வேண்டும். நல்லது, இந்த நாளிலே நாங்கள் 2வது பகுதியான 4வது வார்த்தையும் 5வது வார்த்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே தியானத்துக்காக நாங்கள் லூக்கா 11வது அதிகாரம் 2வது வசனம் 2வது பகுதியை மாத்திரம்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 2வது பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிற இந்த தமிழ் வார்த்தை ஹகியஸ்தேட்டோ டா ஒனோமாசு என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹகியஸ்தேட்டோ டோ ஒனோமாசு என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தையை நாங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது 2 விதமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவானவர் பயன்படுத்த சொல்லுகிறார். முதலாவதாக உம்முடைய நாமம். பிரியமானவர்களே, தமிழிலே நாமம் என்று சொல்லுவது பெயர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இன்னுமாக இருக்கிற ஒரு வார்த்தை. ஆனபடியினாலே முதலாவதாக உம்முடைய பெயர், நாமம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். அடுத்ததாக பெயருக்கு என்ன ஆவாம்? பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த சொல்லுகிறார். ஆனபடியினாலே இந்த கிரேக்க எழுத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஹகியஸ்தேட்டோ டா ஒனோமாசு, இயேசு கிறிஸ்துவானவர் 4வதாக பெயர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஜெபிக்கும் பொழுது பயன்படுத்த சொல்லுகிறார். 5வதாக பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை ஜெபிக்கும் பொழுது பயன்படுத்த சொல்லுகிறார். நல்லது, நாங்கள் முதலாவது பெயர் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போம். ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பெயர் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த சொல்லியிருக்கிறார் என்று நாங்கள் தெளிவாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாமம் இல்லாவிட்டால் பெயர் சேம் திங். நாமம் ஆ பெயர் சேம் திங். இந்த தமிழ் வார்த்தை
ஒனோமா என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒனோமா என்று சொல்லுகிற கிரேக்க வார்த்தைக்கு 4 விதமான அர்த்தங்களை ஆங்கிலத்திலே எங்களுக்கு வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக பெயர், just the name. இரண்டாவதாக authority, அதிகாரம். மூன்றாவதாக கேரக்டர். நான்காவதாக ரெப்யூட்டேஷன். ஆனபடியினாலே இந்த இடத்திலே பெயர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை 4 விதமான அர்த்தங்களை கொடுக்கிறது. முதலாவது பெயர், இரண்டாவது அத்தாரிட்டி, மூன்றாவது கேரக்டர், நான்காவது ரெப்யூட்டேஷன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக பெயரை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது இதிலே எதை அவர் விளங்கப்படுத்த முயற்சிக்கிறார் என்றார், He wants us to know the identity of God. இயேசு கிறிஸ்துவானவருடைய அடையாளத்தை நாங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் விரும்புகிறார். See, a person's name reveals a person's character, a person's nature, a person's attribute, a person's personality, and a person's work. It is not just a name, but behind that name many things are being revealed. இந்த நாளிலே when we pronounce our Prime Minister's name, Justin Trudeau, it is not just his name, but what else? His name talks about who he is. அவர் இந்த நாட்டின் பிரதமர் என்று அவருடைய பெயர் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த நாட்டிலே அவர் அதிகாரபூர்வமான ஒரு ஸ்தலத்திலே இருக்கிறார் என்பதை அவருடைய பெயர் அடையாளப்படுத்துகிறது. இந்த தேசத்திலே அவருக்கு கீழாக அநேக காரியங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்று அவருடைய பெயர் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. So it is not only a name, but always remember a person's name reveals his character, nature, attributes and his works. இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான விஞ்ஞானி யார்? Who is the greatest scientist? Just name. Edison. When you hear the word Edison, the name Edison reveals his scientific work. His name reveals his wisdom. And his name reveals his success. And his name reveals everything what he has achieved in this scientific world. Who is the greatest artist in the world? Who? Say that again. Huh? Leonardo? Okay. When you hear that name, right? When you hear that name, what do you know? What do you know? You know his arts. You know his skills. You know his paintings. And you know all the magnificent work that he has done. Right? So all these things are interconnected to his name. ஆனபடியினாலே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் பெயர் என்று எங்களுக்கு அறிக்கை செய்யும் பொழுது அவர் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய பெயரை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
சங்கீதக்காரன் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறான், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உம்முடைய பெயரை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஏன்? Why do you think? அவருடைய பெயரை அறிந்தவர்கள் அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறார்கள். அவருடைய பெயரை அறிந்தவர்கள் அவருடைய கிருபை, அவருடைய மகத்துவம், அவருடைய சகல வல்லமைகளையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனபடியினாலே அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய மாட்சிமை எல்லாம் அடங்கி இருக்கிற அவருடைய பெயரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பார்களாம். தொடர்ந்து தேவன் இப்படியாக சொல்லுகிறார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால், என் பெயரை அவன் அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். மறுபடியுமாக, என்னுடைய பெயரை நீ அறிந்திருப்பாயானால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என்னுடைய பெயர், என்னுடைய கிருபையை நீ அறிந்திருப்பாயானால், என்னுடைய வல்லமையை நீ அறிந்திருப்பாயானால், என்னுடைய மகத்துவமான அன்பை நீ அறிந்திருப்பாயானால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவருடைய பெயர் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. முக்கியமாக பாருங்கள், சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பெயரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். யுத்த வீரர்களுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு யுத்தம் செய்வதற்காக இருக்கிற பயங்கரமான ஆயுதங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கிறதான பயங்கரமான சத்துவம் நிறைந்த குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ கர்த்தருடைய பெயரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? அந்த பெயர் எல்லா குதிரைகளை காட்டிலும் வல்லமை மிக்கது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா இராணுவ சேனைகளை காட்டிலும் வல்லமை மிக்கது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்படி அறிந்திருக்கிறோம்? அவருடைய பெயர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவானவரும் கூட ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படியாக சொன்னார். யோவான் 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிதாவானவர் கொடுத்த அத்தனை நபர்களுக்கும் தேவனுடைய பெயரை இயேசு வெளிப்படுத்தினாராம். ஏன்? தேவனுடைய பெயரிலே அவருடைய அன்பு, மகிமை, மகத்துவங்கள், கிருபை சகலமும் அடங்கியிருக்கிறது. ஆனபடியினாலே தான் கர்த்தருடைய பெயரை வீணாய் வழங்காதிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே இருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன செய்வாராம்? நிச்சயமாகவே தண்டியாமல் விடார். See, when someone abuses God's name, he is abusing God's character, he is abusing God's nature, he is abusing God's attribute, he is abusing God's power, and he is abusing all his works. ஆனபடியினாலே தான் தேவனுடைய நாமத்தை, அவருடைய பெயரை வீணாய் வழங்காதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெயர், அவருடைய நாமம் வெறும் பெயர் மாத்திரமல்ல, வெறும் நாமம் மாத்திரமல்ல, மாறாக தன்னுடைய சகலவற்றையும் அது குறிக்கிறது. சகலவற்றையும் குறிக்கிறது. இந்த நாளிலே நாங்கள் இப்படியாக விரிவாக பார்ப்பதில்லை.
I've been to many bathrooms and I've seen Jesus' name is hanging inside the bathroom, which is not a bad thing, but I wouldn't do such a thing. I would never do such a thing. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வெறும் அவருடைய நாமம் பெயர், வெறும் பெயர் மாத்திரமல்ல, அவரை குறித்ததான சகலவற்றையும் அது வெளிப்படுத்துகிறது. So the reason why Jesus wants you to use God's name is because he wants you to understand and know and acknowledge the identity of God when you pray. He wanted you to declare his character. He wanted you to declare his nature. He wanted you to declare his attribute. He wanted you to declare his power, and he wanted you to declare his works by declaring his name. ஆனபடியினாலே தான், this is very important, இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே 4வது வார்த்தை பெயர் இல்லாவிட்டால் நாமம். There is a reason. There is a reason. 5வதாக இன்னொரு வார்த்தையை அவர் பாவிக்கும்படியாக, உச்சரிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். என்ன வார்த்தை அது? பரிசுத்தப்படுவாரா? பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. எத்தனையாவது வார்த்தை? 5வது வார்த்தை. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே காணப்படுகிறதான 5வது வார்த்தை பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்று சொல்லுகிற இந்த தமிழ் வார்த்தை ஹகியோஸ் என்று சொல்லப்படுகிற கிரேக்க வார்த்தையிலே இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹாகியோஸ் இல்லாவிட்டால் ஹாகியாக்ஸாவ் என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தையை நாங்கள் ஆங்கிலத்திலே வியாக்கியானம் பண்ணும் பொழுது 4 விதமான அர்த்தங்களை கொடுக்கிறது. முதலாவதாக, treat as holy. Listen to me very carefully. Treat as holy. Number 2, set apart as holy. And number 3, to make holy. And number 4, can someone read? Sanctify and purify. See, approaching God requires acknowledging his holiness. ஹாகியாக்ஸாவ் இல்லாவிட்டால் ஹாகியோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க வார்த்தையிலே இருந்து பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழ் வார்த்தை வியாக்கியானம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு 4 விதமான அர்த்தங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் எப்பொழுது எல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பரிசுத்த ஒரு ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள். ஏன்? தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக ஜெபிக்க வேண்டும். Approaching God requires acknowledging his holiness. ஒருவரும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க கூடாது. மத்தேயு 21வது அதிகாரம் 12-13வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியிலே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். So what's happening? Christ
cleared the temple of merchant and money changers to highlight the significance of maintaining the temple as a holy place. பிரியமானவர்களே, எங்கேயெல்லாம் தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அங்கேயெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்தம் காணப்படும். தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்கள் போகும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தம் காணப்படும். நீங்கள் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கூப்பிடுகிற பிதாவானவர் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் இந்த மத்தேயு 21வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கதையை அநேகர் பிழையாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ தே திங்க் தட் ஆலயத்திலே வந்து புறா விற்கிறார்கள், ஆலயத்திலே வந்து ஆடு மாடுகளை விற்கிறார்கள். வேற என்ன செய்தாங்களா? Money exchange. That's the point. I like it. Very good. Who said that? Jackson. Jacksonக்கு கரங்களை தட்டுவோமா? Money exchange, right? There's a place in Fairview Mall where you can take your dollars and get Canadian dollars. Amen. So people think that இப்படியாப்பட்ட வேலைகளை தேவனுடைய ஆலயத்திலே வந்து செய்ததினாலே தேவன் இவர்களை துரத்தி விட்டார் என்று. Well, it is true, but they were allowed to bring பறவைகளை கொண்டு வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பலி செலுத்துவதற்கான மிருகங்களை ஆலயத்துக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதற்கும் பார்க்க முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், எருசலேம் தேவாலயத்துக்கு ஜனங்கள் எத்திசையிலும் இருந்து வருவார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் வரும் பொழுது எருசலேம் தேவாலயத்துக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கை ஷெக்கேலினால் மாத்திரமே தான் கொடுக்க முடியும். You got to have that currency. What's the currency? Shekel. ஆனபடியினாலே ஜனங்கள் வடக்கிலே, கிழக்கிலே, தெற்கிலே, மேற்கிலே இருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு வரும் பொழுது now they wanted to give an offering and it has to be in shekel currency, but not very many people carry shekel currency. Just imagine, நீங்கள் உங்களுடைய தேசத்தில் இருந்து புறப்படும் பொழுது did you had Canadian dollars? Okay. But how did you get that? You went to money exchange. ஏனென்றால் உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வங்கிகளிலே இருந்தது என்ன? What currency did you had? Rupees. But you had to exchange the rupees to Canadian dollars or US dollars. Why? Because you are traveling to a certain country where they accept only what? Canadian dollars. Right? So because of that reason, you had to convert your currency, rupees, to Canadian. ஆனபடியினாலே இப்படியாக எருசலேம் தேவாலயத்துக்கு எத்திசையிலும் இருந்து வந்த ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்திலே அவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எப்பொழுதும் ஷெக்கேல் பணத்துக்கூடாக மாத்திரம்தான் காணிக்கை செலுத்தக்கூடியதாக இருந்தது. Now, how can someone exchange their currency to shekel overnight? They can't. Because of that reason, ஆலயத்திலே இப்படியாக அந்த கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்படியாக
ஜனங்கள் வந்து they were allowed, இப்படியாக மாற்றி கொடுப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாத்தையும் அடித்து விரட்டினார்? அங்கே தான் அனுமதிச்சிருக்கு. அங்கே பணம் மாற்றுறதுக்கு எருசலேம் தேவாலயத்தில் அனுமதிச்சிருக்கு, புறா விற்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கு, பஸ்கா பண்டிகைக்கு அடிக்கிறதுக்கு, ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுக்கு அனுமதிச்சிருக்கு, எல்லாம் அனுமதிச்சிருக்கு. அப்போ ஏன் இயேசு எல்லாம் அடித்து விரட்டினார்? ப்ராஃபிட் மேக் பண்ணாங்களா? ஓகே, ப்ராஃபிட் மேக் பண்ணாமல் எப்படி அவங்க சாப்பிடலாம்? அவங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல. கோயிலுக்குள்ளுக்கு இல்லைங்க, கோயிலுக்குள்ளுக்கு பண்ணலான்னு அனுமதிச்சிருந்தாங்க. ஓகே, well well they were allowed to do business, but they were abusing people. They were abusing. They knew that people who traveled from far distances, they knew that they did not had shekels. So what happens when they come inside the temple and when they wanted to give an offering, they don't have any other option other than paying that rate. So if the rate is $1, these guys were charging like $10. How much? $10. This is abusing. This is abuse. And that's the reason why Jesus got so angry. ஏனென்றால் இது பரிசுத்த குலைச்சலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். Yes, they were allowed to do something. Yes, they were allowed to trade. Yes, they were allowed to exchange currency. But the problem was they were abusing people. They were abusing everything for their own profit. It drove Jesus crazy. I used to think about something. இயேசு கிறிஸ்துவானவரை சிலுவையிலே அடிக்கும் பொழுது அவர் கோபப்படவில்லை. மாறாக அந்த அடித்த இராணுவ வீரனுக்காக அவர் ஜெபித்தார். அவரை 2 கல்லறைகளுக்கு நடுவிலே சிலுவையிலே அறைந்து நிர்வாணமாக அவரை சிலுவையிலே தொங்க வைத்திருக்கும் பொழுது அவர் கோபப்படவில்லை. மாறாக அவருக்கு மறுபுறமாக இருந்த அந்த நபரை அவர் நேசித்து இரட்சிப்பை கொடுத்தார். அவரை பிடித்த அந்த ராத்திரி வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவரை குட்டி அவர் மீது காரி துப்பினார்களாம். அவர் மீது காரி துப்பினார்களாம். உலகத்தை படைத்த தேவன், உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான், அவர் மீது காரி துப்பினார்களாம். அவர் கோபப்படவில்லை, அமைதியாக இருந்தார். இயேசு எப்பொழுது கோபப்பட்டார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவானவர் கோபப்பட்ட ஒரே சந்தர்ப்பம் எப்பொழுது தன்னுடைய தேவாலயத்திலே பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது என்று அவர் கண்டாரோ அப்பொழுது அவர் கோபப்பட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் சகிக்க கூடாத ஒரே காரியம் தேவனுடைய ஆலயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது. ஆனபடியினாலே தான் இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்தமாயிருக்கிற தேவனை நீங்கள் செவிக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக தன்னுடைய நிருபத்திலே எழுதினார், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல்
ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. So we need to understand that the moment we begin to pray, we are entering into the holy presence of God. Never abuse the time, especially when you are praying. Never do that. Never do that. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் கூப்பிடுகிற தேவன், அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருளுக்கும் ஒளிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்த தேவன், அவரில் கொஞ்சம் கூட இருள் இல்லை. பயங்கரமான பரிசுத்த தேவன், பயங்கரமான பரிசுத்த தேவன். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்தம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவர் உச்சரிக்க சொல்லுகிறார். ஏன்? You need to understand that the Lord whom you are calling is holy. Never abuse your prayer time. You may think that you are trying to fool God, but really you are fooling yourself. You are really fooling yourself. Never try to abuse your prayer time. அவர் பயங்கரமான பரிசுத்த தேவன். I have seen, including myself, early days ஜெபிக்கும் பொழுது I always get my phone and I wanted to see something. I wanted to check a message. I wanted to do whatever. But I realized that whatever that thing is, not a good thing. Not a good thing. Stop today. Stop it right away. ஏனென்றால் நீங்கள் கூப்பிடுகிற தேவன் எங்களை போல உங்களை போல ஒரு மாம்ச தெய்வம் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அவருடைய வல்லமைகள் வெளிப்படுகிற காலங்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. So understand two words. நான்காவது வார்த்தையும் ஐந்தாவது வார்த்தையும் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவதாக he wanted you to declare his name. Why? When you declare his name, you are declaring God's character. You are declaring God's power. You are declaring God's amazing love, and you are declaring that nothing is impossible with God. மனிதர்களினால் முடியாத காரியத்தை தேவனால் செய்து முடியும் என்று அவருடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்கிறீர்கள். So it is important that you acknowledge and you declare that God is a God who has absolute control, and he has never lost a battle, and he who called you is faithful, and he has that power to get you to wherever he wants you to be. No man will block it. No man has authority to keep you away from where God wants you to be. But understand, if you try to play the fool, you are fooling yourself. It's very hard to fool God. I'm just telling you the truth. Just the truth. This is not my voice. This is God's voice. Listen to me carefully. Anapadiyanale, when you go into his presence, understand that you declare his name. மறுபடியுமாக நீங்கள் அவருடைய பெயரை அறிக்கை செய்யுங்கள்.
When you declare, you are declaring His supernatural power. ஒரு நாள் மலை பிரதேசத்திலே நான் ஊழியம் செய்து நடு சாமத்திலே நான் என்னுடைய வீட்டை நோக்கி நான் திரும்ப போகிற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே, it was about 2 o'clock in the morning. அப்பொழுது பயங்கரமான மழை. மறுநாள் காலையிலே நான் வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. I couldn't ride that motorcycle. I hardly had any strength in me. And it will take like approximately 2.5 hours to 3 hours for me to get back to my house. And then early in the morning, I have to go to Bible school. I just did not have that strength. அப்பொழுது அந்த மோட்டார் சைக்கிளிலே நான் ஏறிய அந்த சந்தர்ப்பத்தில் நான் செய்த ஒரு காரியம், கர்த்தருடைய பெயரை நான் அறிக்கை செய்தேன். I started to declare His name. Every time when I started to declare, I was declaring His power. I was declaring His supernatural immense, and I was declaring His glory. இப்படியே நான் அறிக்கை செய்து இப்படியாக நான் போய்கொண்டிருக்கும் பொழுது சடதியாக ஒரு நபரை நான் சந்தித்தேன். I met a person. நான் சந்தித்த இந்த நபரோடு கூட அநேக காரியங்களை நான் உறவாடி கொண்டே வந்தேன். And I've had so many questions from the Bible which no one could help me to understand. And every single question which I've asked, I'm telling you, that person, he answered me, and he answered in a way where I would comprehend and I would understand like a baby. Even up to this day, I still remember every single word that the person spoke to me. இப்படியே இருக்கும் பொழுது சடதியாக ஒரு இடத்துக்கு வந்து நான் நிறுத்துகிற அந்த சந்தர்ப்பத்தில், and I turned to my right and I saw that was my house. And I checked my jacket, and I checked my pants, and I checked my bag, and I removed my helmet, and I found nothing, not a single drop of water, not a single ஒரு துளியாவது என்னுடைய சரீரத்தில் இருக்கவில்லை. But yet when I started my journey, it was just pouring down. See, when you declare God's name, you declare His character, you declare His power. When you declare, He will come and He will speak and He will help you and He will hug you, He will kiss you, and He will take you to the places where you cannot go by yourself. Declare His name. And lastly, make sure that you are approaching God, a God who is holy, a God who is holy. You pray, okay. இங்கே ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே ஃபேஸ்புக் ஓடிக்கிட்டு இருக்கோம், இல்லை இங்கே ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கோம், இங்கே யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கோம். Never do such a thing. Never bring disgrace to God's holy name. I'm just telling you the truth. And if you are going to follow this instruction,
God is going to bless you. உயர்ந்த என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீ என்னுடைய பெயரை அறிந்திருக்கிறபடியினாலே, என்னுடைய நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியினாலே உன்னதமான ஸ்தலங்களுக்கு நான் உன்னை உயர்த்தி கொண்டு போவேன். Nobody will stop. See, what matters is your heart. Doesn't matter whether you are an engineer or whether you are a skilled person or whether you are not a skilled person. Doesn't matter. What matters is your heart. What matters is your heart. Keep that place clean. Keep that place clean. So remember, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த 5வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் நாங்கள் பார்த்தோம். So there is an order. There is an order in the prayer. Right? வீண் வார்த்தைகளை போட்டு அளப்பாதீர்கள் என்று இயேசு சொன்னார். There is an order when we pray, and let's follow that pattern. Amen. எல்லாரும் கண்களை மூடி எல்லோரும் எழுந்திருப்போம். எப்பொழுதும் ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்க ஜெப ஆவியை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் இப்பொழுது ஒரு விசை நாங்கள் ஜெபிப்போம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, சகலமும் தேவனுடைய ஆவியினாலே கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சில நேரத்திலே எங்களுடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் எங்களால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனபடியினாலே இந்த மாலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் கேட்போம். பரிசுத்த ஆவியானவருடைய அனலை நாங்கள் கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வந்து உயிர்ப்பிக்கும் பொழுது எங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு எப்பொழுதும் நாங்கள் பரிசுத்தத்தோடு அவருடைய பெயரை அறிக்கை செய்து அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து அவருடைய சமூகத்துக்கு எப்பொழுதும் போகிறவராக காணப்படுவோம். கண்களை மூடி சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப விவரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளையுமை தேடி தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நாடி வந்தே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. எந்தன் ஜெப வேளையுமை தேடி தேவா பதில் தாரும். என் கோட்டை என்
எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே